அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னை அனகாபுத்தூரில் 2 குழந்தைகளுக்கு தாயான பாக்கியலட்சுமி என்பவர் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்டதில் காதலன் தற்போது கைது செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் கந்தன். கந்தன், வணக்கம். விரிவான விவரங்கள். வணக்கம். சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் பகுதியில் பல ஆண்களுடன் தொடர்பு இருப்பதாக கூறி கள்ளக்காதலிலே கல்லால் அடித்து கொலை செய்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் பகுதியைச் சேர்ந்தவர் பாக்கியலட்சுமி, வயது 33. திருமணமாகி 2 குழந்தைகளுடன் நிலையில் பல ஆண் நண்பர்களுடன் தொலைபேசியில் பேசி வந்த நிலையில் அவரது கணவருடன் இடையே ஏற்பட்ட பிரச்சனை காரணமாக விவாகரத்து பெற்றுள்ளார். இந்த நிலையில் தொடர்ந்து அதே பகுதியில் அந்த பர்ஸ், பெல்ட் போன்ற பொருட்களை விற்பனை செய்து வந்துள்ளார். அப்பொழுது அதே பகுதியைச் சேர்ந்த ஞானசித்தன் என்பவர் அவர் கடைக்கு சென்று பர்ஸ் வாங்க சென்றபோது இருவருக்கும் நட்பு ஏற்பட்டது. நாளடியில் அந்த நட்பு கள்ளக்காதலாக மாறி இருவரும் தனிமையில் இருந்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஞானசித்தனுக்கு திருமணம் ஆகாத நிலையில் பாக்கியலட்சுமியை திருமணம் செய்து கொள்வதாக ஆசைவர்த்தி கூறியுள்ளார். இந்த நிலையில் நேற்று இரவு இருவரும் ஒரு வீட்டில் தனியாக மது அருந்தியுள்ளனர். அப்போது பாக்கியலட்சுமி தொலைபேசிக்கு ஒரு எண்ணிலிருந்து போன் வந்துள்ளது. அப்பொழுது பாக்கியலட்சுமி வெளியே சென்று நீண்ட நேரமாக பேசி வந்த போது இதை பார்த்த ஞானசித்தன் நேரடியாக சென்று இவ்வளவு நேரமாக யார்கிட்ட பேசுவதை கேட்டபோது நான் பேச நபரிடம் திருமணம் செய்து கொள்வதாக கூறியுள்ளார். இதில் ஆச்சரியமடைந்த ஞானசித்தன் என்னை திருமணம் செய்து கொள்வதாக என்னை ஆசைவர்த்தி கூறி என் ஏன் பழகினார் என கூறி அவருடன் தகராறு ஏற்பட்ட போது இரு தரப்புகளும் கை கலப்பு மாறியது. ஒரு கட்டத்தில் அருகே இருந்த கல்லை எடுத்து பாக்கியலட்சுமி தலையில் அடித்துள்ளார். இதில் பாக்கியலட்சுமி அதே இடத்தில் இறந்துள்ளார். இதில் அடித்து வந்த ஞானசித்தன் அங்கிருந்து சென்ற நிலையில் அனகாபுத்தூர் சர்வீஸ் சாலை அருகே சங்கடர் போலீசார் பிடித்து கைது செய்து காவலர்கள் அழைத்து விசாரணை செய்த போது இது போன்று என்னுடன் கள்ளக்காதலாக இருந்துவிட்டு வேறு ஒருத்தரை திருமணம் செய்து கொள்வதாக கூறிய நிலையில் நான் கல்லால் எடுத்து கொலை செய்ததாக வாக்குமூலம் அளித்துள்ளார். அதன் பேரில் தொடர்ந்து அவர் விசாரணை மேற்கொண்டு தற்போது வருகின்றனர். இன்னும் சற்று நேரத்தில் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி கந்தன்.